தேசத்திற்காக இன்னுயிரை எல்லையில் முன்னின்று கொடுத்த வீரர். உடலை சுமந்து கொண்டு சென்று இறுதி மரியாதை செய்த அமைச்சர் நாரா லோகேஷ். தனிப்பட்ட முறையில் குடும்பத்திற்கு பேருதவி புரிந்த துணை முதல்வர் பவன் கல்யாண். வீர மரணமடைந்த ராணுவ வீரர். 50 லட்சம் நிதி உதவி, 5 ஏக்கர் நிலம், புதிய வீடு, அரசு வேலை. குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி துணை நிற்கும் ஆந்திர மாநில அரசு. இந்திய எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் படைகளின் எல்லை தாண்டிய துப்பாக்கிச் சூட்டின் போது வீர மரணம் எய்திய ராணுவ வீரர் எம் முரளி நாயக்கின் குடும்பத்திற்கு ஆந்திர அரசு பக்க பலமாக நின்றிருக்கிறது. ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தில் உள்ள கோரண்ட்லா மண்டலத்தின் கல்லிதாண்டா குக்கிராமத்திற்கு முரளி நாயக்கின் உடல் எடுத்துச் செல்லப்பட்டு குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட அவர்களது குடும்பத்தினர் வேதனையில் துடித்தது பார்ப்பவர்களை கண்கலங்கச் செய்தது. அவர்களை நேரில் சந்தித்த துணை முதல்வர் பவன் கல்யாண் தனிப்பட்ட முறையில் அந்த ராணுவ வீரரின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் உதவித்தொகையை வழங்கி ஆறுதல் கூறினார். மாநில மற்றும் மத்திய அரசுகளால் அனைத்து உதவிகளையும் பெற்றுத் தருவதாக உறுதியளித்தார். மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் நாரா லோகேஷ் ராணுவ மரியாதை செய்யப்பட்டதை தொடர்ந்து இறுதி மரியாதை செய்த அவர் உயிரிழந்த ராணுவ வீரரின் 50 லட்சம் ரூபாய் நிதி உதவியும், வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை, 300 சதுரடி கொண்ட வீடு, 5 ஏக்கர் நிலம் கொடுக்கப்படும் என்று ஆந்திர அரசு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.